ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நட்சத்திரம் அன்புதையுமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 34வது வசனத்துக்கு வந்து பாருங்க. பக்கம் 38. 32 34 பிரதர். ஆமா. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். 35 வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். தேங்க்யூ சிஸ்டர். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்கள். எந்த இதுக்கு முன்னால இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் முன் சந்ததிகள்லாம் அவங்களாம் எதிர்நோக்கி இருந்தாங்களோ அந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட அங்கதான் வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை அங்க கொண்டாந்துருக்கிறார். இந்த காரியம் தெய்வத்தினுடைய வார்த்தைகள். அவங்க கேட்கிறாங்க சீஷர்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? 3வது பாத்தீங்கன்னா 24:3 பாருங்க. என்பவர் ஒருவர் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்து தனித்து வந்து, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு. பூமிக்கு முடிவு இல்ல, உலகத்தின் முடிவு. என்ன அர்த்தம் இந்த உலகத்தின் முடிவு அப்படிங்கிறப்ப? யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. பக்கம் 155. யாசுவா மேசியா பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். பாருங்க, முதல்ல இவ்வுலகத்துக்கு இவ்விடத்திற்கு. அப்போ இவ்வுலகம் நாம சொல்றது எதுனா இப்ப இருக்கிற உலகத்தின் நிலவரம். இத சொல்றப்ப இந்த அதிகாரத்தில் நிறைய காரியங்களை சொல்றாரு. முக்கியமா 15வது வசனமும் 29வது வசனம் 30வது வசனமும் பாருங்க. மத்தேயுடைய பிரதர். அதேதான். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்ன சொல்றாரு? அடுத்த வசனம்
யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆ, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். ஆ, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். சரி. 12வது வசனம். அப்போ அதுல 40வது வசனம் என்ன சொல்லு பாருங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். சரி. இப்ப இந்த காரியங்கள்லாம் சொல்றாரு, எதை சென்டரா வச்சு சொல்றாரு? 32வது வசனத்தை ஒண்ணு சொல்றாரு. அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று. அது என்ன வசந்த காலம்? எசேக்கியேல் 34வது அதிகாரம் 34வது அதிகாரம் 22 இருந்து கருத்து வரைக்கும் பாருங்க. 31 வரைக்கும். பக்கம் 1005. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பவனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். யாவே தேவனாகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். யாவே தேவனாகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் யாவே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு நிமிஷம். 27வது இதில் சொல்லப்பட்டதான் வசந்த காலம். வசந்த காலம்ன்றது அதுதான். அப்ப என்ன இருக்கும்? ஆசீர்வாதமான மழை. பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி எப்ப பலனை கொடுக்கப்படிக்கு சபிக்கப்பட்டது? முந்தின ஆதாம் பாவம் செய்தப்ப பூமி சபிக்கப்பட்டது. பிந்தின ஆதாமின் மூலமாய் அந்த சாபம் எடுக்கப்படும். அவர் வந்துதான் அது. வாசிங்க அப்புறம் 28ல இருந்து. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை. தங்கள் தேவனாகி யாவே தேவனாய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ராயேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று யாவேயாகிய சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று யாவேயாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சரி, இப்ப அந்த வசந்த காலம் சமீபமாகுதுன்றப்ப அப்ப அது எதை காட்டி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? எதை பார்க்க சொல்றாரு? இஸ்ரேல் தேசத்தை பார்க்க சொல்லுகிறார். ஏன்னா இப்ப எசேக்கியேல் 34 வாசிச்சோம்ல,
அது எந்த இடத்தை கூட சொல்றாரு? எருசலேம்னா தன்னுடைய தேவன் தான் தெரிந்து கொண்ட தேசத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு வர்றாரு. அப்போ இஸ்ரேலை பார்க்க வேண்டும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் இஸ்ரேலை பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். யார் யாரெல்லாம் எருசலேம்ல பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15, 16 ரெண்டு பாருங்க. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15, 16. பக்கம் 551. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். எந்த இடத்துல சொல்றாரு? எருசலேம் பத்தி சொல்றாரு. அந்த ஆலயம் தேவாலயம் இருக்கிற இடம், அல்லது அது எது? தேவன் தெரிந்து கொண்ட மோரியா மலை. மோரியா மலை. இப்ப தேவன் இந்த இடத்துல கண்ணோக்கமா இருக்கிறார். சரி, பிசாசு எப்படி தெரியும்? ஏசாயா 14 வருது. ஏசாயா 14 அது அது த்ரோன். அது தேவாலயம் இருக்கிற அந்த இடத்துல அந்த மோரியா மலையில இப்ப என்ன இருக்குது? மசூதி. 2 மசூதி, ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அந்த டோம் ஆஃப் ராக், அந்த பாறையின் மேல் ஒரு கும்பம் இருக்கு. அப்போ அவங்க கண்களும் பிசாசு கண்களும் அங்கதான் இருக்குது. சரி, இன்னைக்கு உலகத்துடைய கண்கள் எங்க இருக்குது? அது மேலதான் இஸ்ரேல் மேல இருக்குது. பாலஸ்தீன் மேலதான் இருக்கு. பாலஸ்தீன் அந்த இடத்துல உலகத்தின் கண்கள். இன்னைக்கு ஐநா சபையில கூடுறாங்க. கூடி எல்லாம் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர்னிங் இஷ்யூஸ் இருக்கு, ஆனா இதுதான் மோஸ்ட் பேர்னிங் இஷ்யூ. இதுதான் சிந்திக்கிறாங்க. இதுதான் உலகத்தின் கண்களும் அங்கேதான் இருக்கு. ஆனா விசேஷித்த கிரைஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய கண்கள் எங்க இருக்குது இன்னைக்கு? நம்முடைய கண்கள் வாட்ஸ்அப், அப்புறம் என்னென்ன எதுல இருக்கு? உண்மையா நெஞ்சத்தை சொல்லுங்க. Facebook, இன்ஸ்டாகிராம், அமேசான், சனியன் 1, சனியன் 2, பிளிப்கார்ட், மீசோ. சரி, பிளிப்கார்ட் கூட அதை வாங்க போறீங்க, அதை போய் அதை இது பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. இந்த 3 தான் ரொம்ப. வாட்ஸ்அப், Facebook, அப்புறம் இன்னொன்னு இன்ஸ்டாகிராம், யூடியூப், இன்னொன்னு கேம்ஸ், வீடியோ கேம்ஸ். போதாதுக்கெல்லாம் சேர்த்து ஏஐன்னு ஒண்ணு வந்து வச்சிருக்கு. அப்ப கிறிஸ்தவர்கள் யாரு? யூதர்கள் யாரு? யூதர்கள் என்ன பண்ணாரு? யூதர்களே தேவ சமூகத்துல வரும்படிக்கு யாரை பிரித்தெடுத்தார்? லேவியர்களை பிரித்தெடுத்தார். லேவியர்களை என்னுடைய வாக்கினேன்றார். என்ன 3ஆம் அதிகாரத்தை பார்த்தா தெரியும். ஏன் அவங்களை தன்னுடைய வாக்கினார்?
ரெண்டு காரியம் வெரி குட். ஒரு காரியம் என்ன, மோசே மலையில ஏறி போயிருந்தப்ப ஆரோனை கொண்டு என்ன பண்ணாங்க, கண்டுபிடி. அப்போ என்ன பண்றாங்க, மோசைக்கு இறங்கி வந்து சொல்றப்ப லேவியர் ஆகி அவர்கள் எல்லாம் தங்கள் சகோதரன் பாராமல் இந்த வைராகியம் பாராட்டினார்கள். அது ஒண்ணு. ஆனா இதுக்கு லேவியர் தெரிஞ்சதுக்கு ஒரு ஒரு கால்குலேஷன் சொல்றாரு. என்னன்னா, இந்த கலெக்ஷன்களை பிள்ளைகளை கரெக்ட் யார் சொன்னது? கலெக்ஷன் பிள்ளைகளை சங்கரம் பண்ணுகிற போது எங்க? எகிப்துல. அப்ப பஸ்காவை அங்கே நியமித்து இவர்களை காப்பாற்றினார். அப்ப பஸ்காவை நிமித்தம் என்ன பண்றாரு? லேவியர்களை தனக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு பதிலாக அவரை தெரிந்து கொண்டார். ஆனா கிறிஸ்தவர்களாகி நம்மளை என்ன தெரிஞ்சு கொடுக்கிறாரு? ஆசாரியர்களாயும் ராஜரிக ஆசாரியம். அப்போ மிருக ஆட்டுக்குட்டி ஆகிய பஸ்காவை கொண்டு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு அவங்களே இன்னைக்கு இடத்துல பாக்குறப்ப தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டு என்னவா ஆகிட்டாரு தேவன் நம்மள, அல்ல ஆண்டவர் நம்மள தேவன் என்ன ஆகிட்டாரு? ஆகிட்டாரு. அப்ப நம்ம கண்கள் எங்க இருக்குது இன்னைக்கு? இந்த உலகத்தின் மேல இருக்கு. எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கா? கம்ப்யூட்டர் பாருங்க வேண்டாங்கள, வாட்ஸ்அப்ப பாருங்க வேண்டாங்கள. ஆனா இதெல்லாம் என்ன எருசலேமுக்குரிய காரியங்களை அதை பாருங்க. இங்க லோக்கலா நடக்கிற செய்தியில வேண்டாம். எந்த பொலிட்டிஷியன் எங்க கூட்டம் நடந்து எங்க எவ்வளவு பேர் செத்து போனா இதை பத்தி கவலையப்படாதீங்க. இதெல்லாம் நம்மள திசை திருப்புகிற செய்தி கடத்தி காலத்துல. அதுல நேரம் திருடுறான் பிசாசு. கூட்டம் வந்து இவ்வளவு பேர் செத்து போனாங்க, அது ஒரு என்னது, அது ஒரு விசாரணை கமிஷன் என்னென்ன பண்றாங்க. இதெல்லாம் உலக காரியங்கள். நான் பேர் சொல்ல விரும்பல. இதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம எங்க பார்க்கணும்? நம்ம கண்கள் எங்க இருக்கணும்? எருசலேம். அங்க என்ன நடக்கிறது? அங்க என்ன நடக்கிறது? அதான் சொல்றாரு. மத்த 24 அதிகாரம் 42 இருந்து 44 வரைக்கும் வாசிப்பேன். பக்கம் 38. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தம்னா என்னது? ஆயத்தம்னா என்ன 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 ஆயத்தம்? ரகசிய வருகைக்கான பரிசுத்தமாகணும். 1 பேதுரு 1 அதிகாரம். ஏன் தயக்கத்தோட சொல்றேன்? 1 பேதுரு 1 அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும் பாருங்க. பக்கம் 317. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இந்த மனத்துல என்னென்னலாம் இருக்கு இன்னைக்கு? நிறைய பேர் மனத்துல என்ன, மனத்துல அப்படியே அதை பத்தி தான் சம்பாதிச்சுப்பாங்க. சந்தோஷமா கதை பேச சொல்லுங்க, நல்ல மனத்துல அதெல்லாம் தான் இருக்கும். என்னென்ன நேரத்துல என்னென்ன நடக்குது வம்பு. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து யாசுவா மேசியா வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். பூரண நம்பிக்கை, அறகுறை இல்ல, பூரணம்.
லவோதிக்கா சபைக்கு எழுத்து சொல்றாரு, எப்படி நீ அனலாயாவது குளிராயதெல்லாம் என் வாயிலிருந்து வாதி பண்ணி போடும். அறகுற நம்பிக்கையே வேண்டாம், அது வேஸ்ட். அது நம்மளை நாமே வஞ்சிக்க வரும். பூரண நம்பிக்கையுள்ளவர்களா இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அது பாத்தீங்கன்னா எனக்கேற்ற பரிசுத்தர்களா இருங்கள். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் எனக்கேற்ற அவருக்கேற்ற பரிசுத்தம். 14வது என்ன சொல்லுது? 14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அது என்ன இருக்கு? தீமோத்தி வேதத்துல சொல்றாரு, ரெண்டு தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது பாருங்க. பக்கம் 292. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. பாலியத்துக்குரிய இச்சைன்னா வாலிபனை பத்தி. வாலிபன் அப்ப வாலிபன் எப்படி தன் வெளியை சுத்தமாய் காத்துக்கொள்வான்? அப்போ ஏன் இதை சொல்றாரு? முக்கியமா இந்த பரிசுத்தம். மற்ற காரியம் நான் அதை பத்தி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது பாருங்க. பக்கம் 231. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அப்போ எப்படி பாருங்க. அப்போ அவருக்கேற்ற பரிசுத்தராய் நாம் நடக்க வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தர். அப்ப நம்ம காரியங்கள்லாம் நம்ம சிந்தைகள்லாம் பரிசுத்தமா இருக்கணும்னா நாம் காக்கப்படணும்னா அவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த உபகரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் தான் வாசிக்கிறோம். நம்ம என்ன போராட்டம்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை தான் வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு நம்ம போராட்டம் எப்படி இருக்கு? போராட்டம் எங்கள் போராட்டம் எப்படி இருக்குதுன்றாரு? மாம்சத்துக்கு ஏற்ற அறங்களை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது போறேன். எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாயிராமல் அவர்களை நிர்மூலமாக்கு தேவ பலமுள்ளவர்களாக. அப்போ ஒரே காரியம், அந்த ஆயத்தை நமக்கு எப்படி? பரிசுத்தம். ஒரே ஒரு உபாயம் பரிசுத்தம். அப்ப உலகம் அதை பார்க்கறது, எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா நம்ம இதை பார்க்கணும். எருசலேமை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் நடக்கிறத பார்க்கணும். இஸ்ரேல் நடக்கிறத பார்க்கறது என்ன சொல்றாரு? ஏன்னா சில பிரதிக்கு மேல இந்த நாள்ல அந்த நாள்ல வருது, அந்த நாள்ல ரகசிய வரிய அதெல்லாம் கிடையாது. அந்த நாள் தெரியாது யாருக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். சில எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். சில ஓமைகளை கொடுத்திருக்கிறார்.
அப்போ அத்திமரத்தை பார்க்க வேண்டும். அத்திமரம் துளிர் விட்டதா இல்லையா? அத்திமரம் துளிர் விட்டதா? துளிர் விட்டதா இல்லையா? அதான் யுத்தங்கள் எல்லாம் நடக்குது அதுதானே பிரதர்? அது அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அது யுத்தங்கள் எல்லாம் இப்ப நடக்கிறது இல்லையா இஸ்ரேல்ல? அதை பார்த்து தானே பிரதர் இந்த மாதிரி நமக்கு அது தெரியும். அத்திமரம் துளிர் விட்டதா? துளிர் விட்டதாங்க. ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு தேசம் என்ற ஸ்டேட்டஸ் கொடுத்து 47 அதுக்கு ஒரு தேசம் என்று அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு அவங்களுக்கு எல்லாரும் வந்து இப்போ திரும்பி கொண்டு இப்போ ஆல்மோஸ்ட் திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 100 வருஷம் முன்னால என்ன 80 வருஷம் முன்னால கூட 100 வருஷம் முன்னால ஹிட்லர் ஒன்னும் யாரும் நினைச்சு பார்க்கல ஒரு தேசம் உங்களுக்கு வரும். பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1912 கொடுத்துட்டா அது 20 டெலிபரேட் பண்ணி பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்ன கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பாருங்க கூகுள்ல இது சர்ச் பண்ணி பாருங்க. கண்ட புண்ணாக்கெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் நம்மளை கொண்டு போகாது. என்ன டிக்ளரேஷன்? பால்ஃபோர் டிக்ளரேஷன். சாரி, பால்ஃபோர். இங்கிலாந்து ரூலிங் தி வேர்ல்ட். ஓகே. இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கணும். முதல் உலக போர்லயே அதை டிசைட் பண்ணாங்க. பால்ஃபோர் டிக்ளரேஷன் போட்டா தெரியும் கூகுள்ல. அதை 20 டெலிபரேட் பண்ணாலும் 40 வரைக்கும் யூதர்கள் நினைக்கல தேசம் கிடைக்கணும். 48 திடீர்னு பிரகடனம் பண்ணாங்க. 14 மே பிரகடனம் பண்ணாங்க. ஆனா என்னைக்கு அந்த தேசம் உருவாச்சோ அன்னைக்கே பிசாசுக்கு எரிச்சல், அன்னைக்கே போர். 5 நாடுகள், எகிப்து, யோர்தான், லெபனான், சிரியா, ஈராக், 5 நாடுகளும் சேர்ந்து போர் பார்த்தாங்க. எல்லாம் துண்டகான துணியை காட்டுன்னு ஓடினான். தேவன் அவர்களோடு அவர்களுக்காக நம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார். 67 அது பெரிய, நீங்க அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. 1967 வார். தேவன் என்ன அற்புதமா தேவன் சொன்னதை செய்வார். அந்த ஜனங்களுக்காக வைராக்கியமா இருக்கிறேன்றது. சகரியா எடுத்தீங்கன்னா சகரியா 1 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. பக்கம் 1092. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் யாவே தேவன் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மகா வைராக்கியம். 8,200 பாருங்க. பக்கம் 1097. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். மகா வைராக்கியம், கடும் வைராக்கியம். அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய யாவே தேவனின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்கள் கொண்டிருக்கிறார். தேவன் சொன்னதை கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு ஒரு தியரி இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் தியரின்னு. அதாவது இஸ்ரேல் கொடுத்தெல்லாம் போயாச்சு,
இப்போ சபைதான் உண்மையான இஸ்ரேல் அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் அதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலோட காலம், யூதருடைய காலம் முடிந்தது. ஆனா ரோமர்ல அழகா போல் சொல்றாரு பாருங்க. எல்லாரும் ரோமர் 11 பாருங்க. ரோமர் 11 28 29 ரெண்டு பாருங்க. பக்கம் 220. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த அழைப்பை எங்க பாக்குறோம் நம்ம? முதல்ல ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அது முதல்ல அதை எடுங்க. அந்த 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. என்ன பக்கம் 12. வாசிங்க. யாவே தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, தேவன் அப்ப என்ன சொல்லிட்டாரு? உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப பூமிக்கு ஆசீர்வாதம் வரணும், இவருக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குள்ளதான் வந்தாடும். ஆனால் அப்ப இந்த ஜனங்கள், ஆபிரகாம் சந்தையில வந்தவங்க, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இவங்களை சத்துரு எப்படியானும் தொந்தரவு பண்ணான்னு பாக்குறோம் பாருங்க. யாத்திராகமம் 1 அதிகாரம் 15-16 பாருங்க. பக்கம் 70. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். பாருங்க, ஏன் பார்வன் அதை செய்யறான்? இந்த பார்வன் எப்படிப்படான்? அவன் பார்வன் எப்படி நான் தான் தேவன் சொல்லி அவங்க ஏதாவது அவங்க காலம் தான் வேணும். அப்ப அது பிசாசு நாவி. இது முதல்ல உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. அப்ப பிசாசு பாக்குறான், நம்ம தலையை நசுக்கு போறான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து யாரு? ஆபேல் தான் தம் தலையை நசுக்கு போறான்னு சொல்லி ஆபேல அடி ஒண்ணா. அப்ப இங்க பாக்குறான், ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டு போடுங்க. எந்த ஜனத்தை பார்த்து தேவன் ஆச்சரியம் அவங்க மேல சாபத்தை கொண்டு வரணும்னு பாக்குறோம். இவங்களை வெளியே ஆக்ஷன் போறார் தேவன் எகிப்துல இருந்து. சாபத்தின் சாயலா இருக்கிற, அக்கிரமத்தின் சாயலா இருக்கிற, இருளின் காரியமா இருக்கிற எகிப்துல இருந்து வெளியே கொண்டு போறார். வெளியே கொண்டு போய் பாலும் தேரும் போடுற தேசத்துக்கு போறதுக்கு முன்னால நடக்கிற சம்பவங்கள் பாக்குறப்ப என்ன ஆகணும்? 13 ஆடுங்க.
13ஆம் அதிகாரம் 27ல இருந்து வாசிங்க. பக்கம் 186. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். போய் என்ன அப்படியே சோர்வடைய செய்யறான். என்னன்னு யார் யாரெல்லாம் இருக்கானா, ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் கானானியரும் எல்லாம் இருக்கிறாங்க. முதலே தேவன் சொல்லிட்டாரு யாத்திராமத்துல என்ன சொல்லிட்டாரு, அந்த தேசத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம் துரத்தி உனக்கு கொண்டு போய் சொல்லிட்டாரு. சொன்ன தேவன் எகிப்துல எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் பார்த்தாங்க. தன் ஜனங்களை பாதுகாத்தார். சங்காரக்காரன் சமுதிரத்தை 2ஆக பிளந்து வெளியே கொண்டு வந்தார். தொடர்ந்து வந்த சத்துருக்களை மூழ்கடிக்க பண்ணினார். வானத்தில் மண்ணாவை கொடுத்தார். இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க, தேவன் யாரெல்லாம் தொடுத்து இவனை கொடுப்பான்னு சொல்லணும். அந்த தேசத்தை சொல்றாங்க, அது பாலும் தேனும் தேசம்தான். அதாவது நீ எல்லா கண்ணியும் புசிக்கலாமா, ஆனா அந்த கண்ணி எது, அதை சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும். தேவன் கண்கள் திறக்கப்படும். ஆனா கண்கள் திறக்கப்படும் என்ன, அப்போ பாதி உண்மை பாதி போய். தேவன் சொல்ற மாதிரி பாலும் தேனும் தேசம்தான். ஆனால் அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், வெட்டுக்கடிகளை. அவனா ராட்சதர். அதாவது டிஸ்கரேஜ் பண்றதுக்கு இல்ல நம்மளை சோர்வடைய வைக்கிறதுக்கு வெளியே ஆள் வேண்டவே வேண்டாம். நம்ம குடும்பத்திலேயே இருப்பாங்க, நம்ம சபையிலேயே இருப்பாங்க. ஆமா, உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன மோசைக்கு எதிர்த்து நின்றது போல தீமோத்தேயுக்கு எதிர்ப்பு சொல்றார், சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள், பரீட்சைக்கு நில்லாதவர்கள் கூட இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, அத்தனை பேர் போயிட்டாங்க, சபிக்கப்பட்டவர்களாக போய்விட்டார்கள். 2 பேர் தான். சரி, இந்த ஜனங்களை எடுத்துட்டு போறப்ப போறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருக்கு, மோவாபின் ராஜா பாலாக் என்ன பண்ணாப்புல, பிள்ளைகளை அழைத்து இவனை சபிங்க. அப்ப பிள்ளை என்ன சொல்றாப்புல, மாட்டேன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த ஜனங்களை சபிக்க முடியாது, ஏன் தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். சரி, அங்க போய் இருக்கிறப்ப எஸ்தர் புஸ்தகம் அங்க என்ன நடக்குது, யூதர்களை அழிக்கணும். எந்த ஜனத்தை தேவன் ஆசீர்வதிப்பை சொன்னாரோ அந்த ஜனத்தை அழிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜா இதுதான். தேவன் ஆசீர்வதிக்கிறதுனா ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். அப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரின்றதே கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் தியரினா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காது. ரீப்ளேஸ்மெண்ட்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரேலர் கொடுத்து அது அவ்வளவுதான், அவங்க கட்டளையில இல்ல, அதனால அவங்க தள்ளிட்டாரு. இப்ப சபைதான் மெய்யான இஸ்ரேலர்கள், அவங்களுதான் எல்லாம், யூதர்கள் இனி கிடையாது அப்படின்னு பெரிய கூட்டம் இருக்குது. அமெரிக்காலாம் இருக்குது நிறைய. ஆனா ரோமர்ல என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது தேவன் யூதர்கள் வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா அது பண்ணதான். பாருங்க, எரேமியா எடுங்க, எரேமியா 33ஆம் அதிகாரம் 14 வாசிங்க சீக்கிரம். பக்கம் 921.
இதோ நாட்கள் வரும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ராயேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற யாவே தேவன் என்பது அவருடைய நாமம். யாவே எங்கள் நீதி, யாவே எங்கள் நீதி என்பது அவருடைய நாமம். இஸ்ராயேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதில்லை என்று யாவே தேவன் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு யாவே தேவனுடைய வார்த்தை உண்டாகி, அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார் என்றார். அப்புறம் வாசிங்க. தேவன் சொன்னதான், அவர் மாறாதவர். இவருடைய காலத்தை நிறுத்தி வச்சுக்காத, காலத்தை முடிக்கவே இல்லை. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அந்த ஆசீர்வாதம் வர்றது, நமக்கு அந்த ஆசீர்வாதம் வர்றது, அது எப்ப வரப்போறது அதைதான் பார்க்கணும். அது எங்க வரப்போறது? அந்த தேவ ஆசீர்வாதம் எங்க வந்து இறங்க போறது? எருசலேம்ல தான் வரப்போறது. எருசலேம் தான் அந்த ஆசீர்வாதம் வரப்போறது. தேவ ஆசீர்வாதமே யாரு? ஆண்டவர் தான். அங்கதான் வரப்போறது அந்த ஆசீர்வாதம். அப்போ இந்த ரோமர்ல அதை பத்தி சொல்றப்ப ரோமர் 11 திரும்ப வந்திருக்க. கொஞ்சம் பக்கம் 219. அப்படியானால் என்ன? இஸ்ராயேலே தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கண்ண நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களோட தவறுனால நமக்கு கிடைச்சது. இப்ப நம்ம பார்த்து பாருங்க, 13வது வாசிங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது? மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? நல்ல அந்த போர்ஷன் மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? இருக்கா இல்லையா? அது இதெல்லாம் பாருங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம்
எசேக்கியேல் 37 அதிகாரம் 2-3 வாசிங்க. பக்கம் 1009. யாவே தேவனுடைய கை என் மேல் அமர்ந்து, யாவே தேவன் என்னை ஆவிக்கு உள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், யாவையாகி சர்வ வல்லமை உள்ளவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். என்ன உயிரடையுமா? எலும்பு எப்படி? எலும்புனா எப்படி? செத்ததுதான் எலும்பு. அப்போதான் மருத்துவர் வந்து உயிரை அங்க வாசிக்கிறாங்க. ரோமர் 11 என்ன வருஷம்? மரித்தோர் வந்து ஜீவன் உண்டானது போல இருக்குமா? இது எப்போ சம்பவித்தது? 1948 கிபி 70க்கு பிறகு அவுட் அந்த இடம்லாம். 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு அப்பெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு மண்மேடா தான் இருந்தது, காடு மண்மேடா இருந்தது. இப்ப அதான் கோலா நைட்ஸ் பிறகு இவங்க கைப்பற்றி அதை இதாக்கணும். அது ஒரு தனி சாப்டர். கோலா நைட்ஸ் இன்னைக்கு அந்த சண்டை வருதுன்னு முதல்ல வேணான்னு விட்டு போனாங்க அவங்க. இவங்க இவங்களோட டெக்னாலஜியை வச்சு டெவலப் பண்ணி அதை மழையை கொண்டாந்து வச்சு அதை நல்ல செழுமையாக்கணும். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானம். இப்ப அதுக்கு சண்டை. அப்போ இது 1948 உயிர் அடைந்து விட்டது. அதனால எசேக்கியேல் 34 39 வரைக்கும் முக்கியமான பகுதி. அது 33 சொல்லிட்டார். எதை பத்தி சொல்லிட்டார்? துன்மார்கன் திரும்ப ஜீவிக்கணும். அதுதான் கண்க உன்னை வந்து காவல் நான் வைக்கிறேன், எக்காலம் நீ ஊதணும், அதெல்லாம் சொல்லிட்டு 33 சொல்லிட்டு 34 பாத்தீங்கன்னா 39 வரைக்கும் தேவன் இந்த தேசத்துக்கு இந்த ஜனத்துக்கு செய்ய போறதை பத்தி எல்லாம் சொல்றாரு. வரப்போகிற காரியத்தை அங்க தீர்க்கதரிசனமா எல்லாத்தையும் சொல்றாரு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். 36ஆம் அதிகாரம் எடுக்க எசேக்கியேல் 36. எல்லா இடத்துல 36 17 பாருங்க. பக்கம் 1007. மனுபுத்திரனே, இஸ்ராயேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். அவர்கள் புற ஜாதிகளிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் யாவே தேவனுடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஒரு நிமிஷம் இந்த வசனம் திரும்ப வாசிங்க. இந்த அர்த்தம் எல்லாருக்கும் புரியுதா? வாசிங்க 20ஆம் வசனம். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் யாவே தேவனுடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இது எப்படி? இது யாரும் விளக்கம் சொல்ல முடியுமா? அர்த்தம் புரிஞ்சா முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பிரதீப் புரிஞ்சுது. அது எப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தேசம் கொடுத்தாரு தேவன். தேவனுக்கு அவங்க கீழ்ப்படியாதனால, அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படியாதனால அவங்க சிறை பெற்று போறாங்க பாபிலோன். பாபிலோன் சுகமுக்குள்ளதான் எசேக்கியேல் இதை எழுதுறாரு.
வெரி குட். அப்போ இந்த பாபிலோன்ல உள்ளவங்க அவங்களுக்கே தெரியுது. நெபுகாத்நேசரே ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க உங்க தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதனால உங்களெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுத்தாரு ஆண்டவர். தேவன் இப்படி சொல்றதுனாலயே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. ஏன்னா இவங்களுக்கு தேவன் வாக்குப்பதம் பண்ண தேசம், ஆனா அந்த தேசத்துல தேவனால இவங்களை வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஒரு புறஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. புரியுது எல்லாருக்கும்? விளக்கமா ஒரு வசனத்தை ஆதாரமா வச்சு சொல்ல பாருங்க எல்லாரும் சேர்ந்து. உபாகம் 29 அதிகாரம் எனக்கு உபாகம் 29 அதிகாரம் 23 28 23 28 வரைக்கும் வாசிக்க. பிரதீப் சொல்லுங்க. அந்த வசனம் பாரு, நீ சொன்னது அப்படியே அங்க தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஆமாமா, அதான் அதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். வெரி குட். பக்கம் 261 23ல இருந்து 28 வரைக்கும். பக்கம் 261. யாவே தேவன் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமாராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் யாவே தேவன் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எழுந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன பண்ண தொத்தி விட்டுறாரு அங்க எல்லாம. அப்ப அந்நிய தேசங்கள போறாங்க. போறப்ப இவனை பார்த்து கேட்பாங்க, இவங்க அந்த தேசத்துல இவங்க யூதர்களா, ஏன் தேவன் செங்கடல பழஞ்சாறு எல்லாம் கேள்விப்பட்டோமே, ஆனா இந்த ஜனங்கள் இப்படி ஆயிட்டாங்க, ஏன் அப்படி? அப்ப யாருடைய நாமம் பரிசுத்தக்குள்ள ஆக்கப்படுறது? தேவனுடைய. என்ன சொல்ல பாருங்க. அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகி யாவே தேவன் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகி வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே யாவே தேவன் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் இருந்து எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். வேற எரிந்து விட்டாருன்னா இந்த தேசத்துல எழுதிட்டாருங்க வந்துட்டாங்க. இந்த ஜனங்கள் அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணதுனால தேவனுக்கு கொடுத்த கட்டளைய விட்டதுனால இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ மிருக ஆட்டுக்குட்டிய வச்சு இந்த கட்டளைய பெற்றுக்கொண்ட ஜனங்களை பத்தி இப்படி சொல்றப்ப தேவ ஆட்டுக்குட்டிய கொண்டு ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட 2 ஆகமங்களை 2 ஏற்பாடுகளை ஒரு புதிய உடன்படிக்கை, அவங்கள வெறும் பழைய உடன்படிக்கை தான், 2 உடன்படிக்கை 2 ஏற்பாடுகளை கொடுத்த நம்மை பார்த்து நாம் இந்த கட்டளைகளை இதெல்லாம் உதாசீனப்படுத்தணும்னா இதை விட்டுட்டு இதை பார்க்கறதுக்கு பதிலா நம்ம வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்கையும் நோண்டிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நம்மளே என்ன பண்ணுவாரு, உபத்திரத்தை தள்ளி விட்டுருவாரு. இப்ப ஆரம்பம் போறது உபத்திரம் ரொம்ப சீக்கிரமா தள்ளி விட்டுருவாரு. அப்ப நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க எல்லாரும், ஐயோ இவங்க கிரைஸ்தவர்கள் சொன்னாங்க, ஏதோ ரகசிய வருகிறாங்க, அதுல போயிடுவாங்க பார்த்தாங்க. அப்ப இவங்கெல்லாம் ஆணிகளா நமக்கு பிரச்சனை பண்ணாங்க, இவங்க என்ன யோகியதை? அப்ப யார் நாமும் தூஷிக்கப்படும்? ரோமர் 2:24 பாருங்க. பக்கம் 209. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. நம்ம எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம், ஆனா நமக்கு
தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனை அதிகமாய் எதிர்பார்ப்பாரு. அவங்களுக்கு ஒண்ணுதான் கொடுத்தாரு, நமக்கு 2 கொடுத்தாரு. அவங்களுக்கு வெறும் மிருக ரத்தம் தான், நமக்கு சொந்த குமாரனுடைய ரத்தம். எவ்வளவு மேலானவர் பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் விசுவாசிகளும் ஒரு பட்டியல் போடுறார். எபிரேயர் 11. வாழால் அறுப்புண்டார்கள், குகையில் வாழ்ந்தார்கள், எல்லாம் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு விசுவாசிகள் பட்டியல் அவெல்லாம் எழுதிட்டு இவர்கள் எல்லாம் நம்ம இல்லாமல் பூர்ணராக. அப்ப நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? அப்ப இந்த எசேக்கியேல் 34 39 வரைக்கும் காரியங்கள் என்ன? இது எப்படி இது யாருக்கு சொல்லப்பட்டது? அது எந்த தேசம்? அங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு டெவலப்மெண்ட். எவ்வளவு பேர் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? உண்மை நெஞ்சத்தோடு சொல்லுங்க. டெய்லி வாஷ் பண்றோம் மகன். யார் சொன்னது? யாரு? ஜெனிட்டா. ஐ திங்க் பிரதீப்புக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதீப் இஸ் வாட்சிங் க்ளோஸ்லி, ஐ பிலீவ். வேற யார் பாக்குறீங்க? இஸ்ரேல் காரியத்தை குறித்து யார் கருத்தனையா இருக்கிறீங்க? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க தேவ சமூகத்துல. சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு பதில் சொல்லணும். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு முன்னாள் பதில் சொல்லி ஆகணும். ஆண்டவரோட ரகசிய வரைக்கும் நம்ம இருக்கணும். ஆயத்தமான இது கண்டிப்பா நடக்கிறது. ரொம்ப சமீபம், ரொம்ப நுனியில இருக்கிறோம் பிரியமானவர்களே. உலக காரியங்களே ஈடுபட்டு அதுல நேரம் செலவிட்டு இருந்தா மார்த்தாள போல இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒருத்தர் சொல்லுங்க. வேற யாரு? இங்க பொலிட்டிக்கல்ஸ், இந்த பொலிட்டிக்ஸ் பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. நம்ம ரட்சிப்பா அதுதான். வசந்த காலம் சமீபமா இருக்கு. வாசல் அறிய வந்திருக்கிறார். ஆயத்தமாகுங்க. என்னென்ன நடக்குது இப்போ லேட்டஸ்டா என்ன தெரியுமா? சமாதான பேச்சு. ட்ரம்ப் 20 பாயிண்ட் நம்ம இந்திரா காந்தி அம்மா 20 அம்ச திட்டம் சொன்னாங்க. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். அந்த மாதிரியா ட்ரம்ப் ஒரு 21 பாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆச்சு இப்போ தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. அம்மா சொத்துக்கள் அதுக்கு ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லிருக்காப்ல? அம்மா குறிப்பிட்ட நேரத்தோட 4 நாட்கள் உள்ள அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலன்னா இஸ்ரேல் காசால என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ட்ரம்ப் ஃபுல்லா காசா ஆக்குபை பண்ணிடுவாரு, அவர் கண்ட்ரோல்ல வரும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சூழ்நாச்சு. will finish the job ன்ற வார்த்தை நெத்தன்யாஹு சொல்லிருக்கார். will complete the job. இது என்னத்தை கொண்டு போய் எதுல கொண்டு போய் விட போறது? அரபு நாடுகளுக்கு கோபம் வரும். எஸ் பிரதீப். இல்ல இது தான் நீங்க முன்னாடியே சொன்னீங்களே அந்த உலக போருக்கு நேரம், அதாவது போலண்ட் ஆல்ரெடி ரஷ்யா மூவ் பண்ணிட்டாங்க. அதாவது 2 பேரும், அதாவது இஸ்ரேல் இந்த பக்கமா கத்தார் வரைக்கும் போயிட்டாங்க. இது 2மே இது ரஷ்யா உள்ள போருக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ இஸ்ரேல சுத்தி இது நாள் வரைக்கும் அக்டோபர் 7 அது என்ன அலாஸ்கா மாஸ் ஃப்ளட் மாஸ்க் அந்த இது மோரியா மலையை தொடணும். அதுதான் எங்க நோக்கம். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அது என்னைக்கு ஆரம்பிச்சாங்க? யாம் கிப்பூர்னு தானே தெரியுமா? யூதருடைய 7ஆம் மாதம் 3ஆம் நாள் இளைவரா 23ஆவது இருக்குது. அதெல்லாம் பாவ நிவாரணத்துக்காக அவங்க செய்யறாங்க. அறிக்கை பண்ணி பாவங்களை அறிக்கை பண்ணி, அப்போ அவங்க எல்லாம் ஓய்ந்திருப்பாங்க. அந்த டைமை பார்த்து அடிச்சான். அதே மாதிரி இப்ப ஹவுத்தி அடிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் அடிச்சாலும் நம்ம அந்த ஜனங்களோட யார் இருக்காரு?
தேவன் நம்ம தலைவரை கொண்டு செய்வார் எல்லாத்தையும். அவங்க தலைவரை ஏத்துக்கலனாலும் தேவன் தலைவரை கொண்டு செய்வாரு. அதே நேரத்தில் அவன் தலைவர் ஒருத்தனை நினைச்சிருக்க எதிர்பார்க்கணும், அவனையும் விடுவாரு. அப்படிதான் நடக்க போகுது. இப்போ இது இஸ்லாமிய தேசங்களுக்கு கோபம் வரும். இப்போ இதுவரைக்கும் இந்த 1.5-2 வருஷமா ஹமாஸ், ஹெஸ்புல்லா, அது பிறகு சிரியால ஒரு ட்ரூப்பு, அதே மாதிரி ஹவுத்தி, இவெல்லாம் யார் தூண்டுதல் பண்றாங்க? ஈரான், பெர்ஷியா தேசம். நீங்க எசேக்கியேல் 37 பாத்தீங்கன்னா பெர்ஷியர்னு இருக்கும். அந்த பெர்ஷியா ஈரான் தான் அது. ஆனா இப்ப ஈரான் இப்ப ரீசெண்டா அடிச்ச சண்டைல இஸ்ரேல் போட்ட அடியில ஈரான் காலி. அப்ப இந்த ஈரானுக்கு யார் உதவிட்டு இருக்கிறாங்க? பக்கபலமா இருக்குது ரஷ்யா தான். ரஷ்யா இப்ப ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் மேல அடிச்சுட்டு இருக்கிறான். உக்ரைன்ல நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த யுக்ரைனுக்கு நாட்டோ நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. நாட்டோ நாடுகள் யாரு? EU தேசம். அந்த 10 கொம்புல 3 கொம்பு உட போறதுன்னு இருக்குது. துருக்கி நாட்டோட வெளியேற போறது. இதெல்லாம் எல்லாம் நிறைவேறுதல். தயவுசெய்து இதுல நேரம் செலவிடுங்க. அப்போ நாட்டோ இவங்க சண்டை போடுற டயத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த முஸ்லிம் தேசம்லாம் சேர்ந்து இங்க அடிப்பாங்க இஸ்ரேலுக்கு. யாரோட தலைமையில? புஷ்ஷோட தலைமையில. அதுதான் இங்க எசேக்கியேல் 38, 39 எல்லாம் பாக்குறோம். பாருங்க, அதை பார்க்கணும். கொஞ்சம் எசேக்கியேல் 38 வாங்க. கொஞ்சம் சீக்கிரம். எசேக்கியேல் 38 அதிகாரம். முதல் 9 சீக்கிரம் வாசிங்க. பக்கம் 1010. யாவீருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாவையாக்கி சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களுடைய கூட பெருசியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாய் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னுடனே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். பாருங்க, இந்த 38 3 வசனம் பாருங்க. இங்கிலீஷ் ஒருத்தர் எடுத்துங்க. ஜான் கூட என்ன வருஷன் இருக்கு? NKJV 38:3 கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிங்க. ஆமாங்க, அப்படியே பார்த்தோம். தமிழ்ல அதெல்லாம் போட்டேன். ஏன்னா இதுல ரோஷ் எல்லாம் போட்டிருக்கு பேரா. தமிழ்ல அவங்க வாசல்ல போல் அவங்க வாசல்ல இல்ல தமிழ்ல. And say
Thus says Yahweh God, behold, I am against you, O Gog, the prince of Rosh, Meshech and Tubal. The prince of Rosh. Rosh. Rosh இருக்கு பேரு ருஷ்யா. அதான் ரோஷ் இருக்கு. இப்ப என்ன தலைமையெல்லாம் வர போறான். எப்படி பாருங்க, அஹ் 39 வாங்க. சீக்கிரம் 1 வாசிங்க. இப்பொழுது 1012. இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ராயேல் மலைகளில் வரவும் பண்ணி, உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விழ பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ராயேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வெளியில் விழுவாய். நான் இதை சொன்னேன் என்று யாவையாய் சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறார். சரி, 38 அதிகாரம் 30 கை வச்சுக்கோங்க. 38 அதிகாரத்துல 8வது என்ன சொல்றது? சுகத்தோடு கூடிய மலைகளுக்கு விரோதமாய். இப்போ காசா என்ன பிளான் பண்ணிருக்காங்க? கம்ப்ளீட்டா இவங்களை எவாக்குவேட் பண்ணிட்டு இவங்க ஆக்குபை பண்ணணும், இவங்க கண்ட்ரோல் கொண்டாடணும். அதே மாதிரி இப்ப லெபனான்லயும் இன்னும் ஹெஸ்புல்லா கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. லெபனான் நார்த் இஸ்ரேல்ல, லெபனான்ல தான் நார்த் இஸ்ரேல் அடக்கி அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 60,000 பேர் குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க. இஸ்ரேல் அங்க நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் இருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்போ லெபனான்ல கம்ப்ளீட்டா அவங்க ஒழிச்சுட்டா திரும்ப பழைய இடத்துக்கு திரும்ப வர வைக்கலாம். இதான் இப்போ அடுத்த அதான் பண்ண போறாங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்குது. அப்போ அது ஃபென்ஸ் எல்லாம் போட முடியாது. லெபனானுக்கு இதுக்கு ஃபென்ஸ் போட முடியாது, ரொம்ப இதான இடம். சமுத்திரம் இந்த பக்கம், மேற்கு பக்கம் சமுத்திரம், லெபனானுக்கும் இதுல நடுவுல நிறைய பள்ளம் இதுமா இருக்கும், மேடு பள்ளமா இருக்கும். ஃபென்ஸ் போட முடியாது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா ஃபென்ஸ் இல்லாம சுகமாய் குடியிருப்பாங்க. இப்போ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இப்ப 39 என்ன வருஷம்? இது 4வது நாள். இஸ்ராயேல் மலைகளில் விழுவீர்கள். மலையில எப்படின்னா தேவன் பெரிய பூமி எழுச்சியை கொண்டாட போறார். இவங்க அந்த மலைகள்ல வரப்ப ஒரு பக்கம் ஒரு தார அபாரி மலை வழியே வருவாங்க. ஒரு பக்கம் ஒரு தார சீரியால இருந்து எர்மோன் அது வழியே வருவாங்க. அப்ப இங்களெல்லாம் தேவன் என்ன பண்ண போறாரு? பூமி சொல்றாரு, பூமி எதிர்ச்சியை உண்டாக்குவேன்றார். கோபம் நாசியை பற்றி எரிகின்றார். நீங்க 38 39 நல்ல வாட்சிங்கன்னா தெரியும். இப்ப நடந்துட்டு இருக்க காரியம் இதுக்கெல்லாம் தான் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஆயத்தம் ஆடுறப்ப அப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் அவங்களாம் சேர்ந்து வரப்ப தேசத்தை கார்மேகம் போல போடுவேன். இதுதான் ஆண்டவர் சொன்னார். அழகா மத்தேயு 23 அதிகாரம் 37 37 39 பக்கம் 36. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். யாவே தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்றாரு
முதல் வருகையில அவர் என்ன பண்ணாங்க? நிராகரிச்சிட்டாங்க. எப்படி எப்படி நிராகரிச்சாங்க? மரத்துல தூக்கி போட்டாங்க. மரத்துல தூக்கி போட என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்டாங்க. கண்ணீரோடு சொல்லுகிறேன், நம்ம ரட்சிக்க வந்த தெய்வத்தை பார்த்து நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க. ஆனா சகரியா 12 சொல்றாரு, நான் கிருபையும் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். 12 அதிகாரம் ரொம்ப முக்கியம். சகரியா 12 அதிகாரம் 14 அதிகாரம் ரொம்ப முக்கியம். சகரியாவுக்கும் வெளிப்படுத்தலும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் புலம்புவாங்கன்ற. அப்போ ஐயோ புலம்புவாங்க. அது வரைக்கும் இருதயம் கடினப்பட்டிருக்கும். அப்போ அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? யாவடைய நாமத்துல வருகிறோ இவர் தான், இவர் ஆசீர்வதி. நாங்க 2000 வருஷம் சபிக்கப்பட்டோம் சொன்னோமே, தேவனை எங்களை மன்னியும். இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது வரைக்கும் என்னை காணாது இருப்பீர்கள். தெய்வம் சொன்ன வார்த்தை ஒரு ஒரு உறுப்பு கூட தரையில விழுந்து வீணாய் போகாது பிரியமானவர்களே. ஆனால் அது எப்போ? அவருடைய பகிரங்க வருகையிலே. என்ன 7 வருஷத்து உபதிரவ காலத்துல பின் 3.5 வருஷத்துக்கு பிறகுதான் பரப்பறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீ நிறைய பிரச்சனை என்ன சொல்றாங்க? உங்க காலத்துல நீங்க கண்மூனா பாப்பீங்க, கண்மூனா பாப்பீங்கன்னு சொல்லவே கூடாது. கண்முன்னா நம்ம பார்ப்போம்னா கைவிடப்பட்டோம்னு அர்த்தம். அது பார்க்கிறப்போ நம்ம இங்க இருக்க மாட்டோம், ஆண்டவரோட எடுத்துக்கொள்ளப்பட்ட அங்கே ஆண்டவர் நம்ம காமிக்கிறோம். பிரதீப், எவ்வளவு பேர் பிரதம் பண்ண தெரியுமா? இந்த நாள் நம்ம நாட்கள் நிறைவேறணும், நம்ம நாட்கள் நிறைவேறணும். நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். நம்ம நாட்டில் நிறைவேறணும். நம்ம நாட்டில் எது நிறைவேறணும்? நம்ம மருவமாறு நிறைவேறணும். அதுதான் இந்த பாப்பங்கன்னு சொல்லி எவ்வளவு பேர் தப்பா பிரச்சனை பண்றாங்க. பாக்குறது கிடையாது. நம்ம பூமியில இருக்க கூடாது. நம்முடைய குடியிருப்பு அங்கதான், ஆண்டவரோடு நித்தியமா இருக்கணும். அப்ப என்ன நம்ம பண்ணணும்? அங்க இடத்துல எங்க அத்திமரம், அங்க என்ன நடக்கிறது? வேதம் வாசிங்க, வேதம் வாசிங்க, நல்ல தெளிவா. அங்கேயும் பாருங்க, 2 மேட்ச் ஆகும். வேதம் வாசிங்க, யூடியூப்ல வாட்ஸ்அப்ல வர்றதுல அந்த காரியத்தை மாத்திரம் பாருங்க. வேற அழுக்கெல்லாம் பார்க்காதீங்க தயவு செய்து. இன்னைக்கு காலம் செல்லாது. தயவு செய்து காலத்தை வீணடிக்காதீங்க. பம்பு காரியம்லாம் வேண்டாம். யார் எப்படி போனா என்ன? அர்த்தியெல்லாம் நான் அர்த்தியல் தான் பண்ணிட்டு இருப்பான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமக்காரன் அப்படிதான் செய்வான். தயவு செய்து எடுத்துலமே பாருங்கள். தேவன் அங்க கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர் எங்க கண்ணை வச்சிருக்கிறாரோ அங்கதான் நம்மளுக்கு கண்ணை வைக்கணும். அவர் எங்க கண்ணை வச்சிருக்கிறாரு? இடத்துல கண்ணை வச்சிருக்கிறாரு. அங்க என்ன? தேவாலயம். அதுக்கு குறித்து ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு சாட்சி சொன்னார். மத்தேயு 12 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்கு. இல்ல மத்தேயு 12:6 பாருங்க. பக்கம் 17. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ தேவாலயத்துல என் கண்கள் எறும் கணம் பிரியமா இருக்குது, நோக்கமா இருக்குன்றாரு. அப்போ அதை காட்டிலும் பெரியவர் மேல இன்னும் எவ்வளவு பிரியமா நோக்கமா இருப்பாரு. அவர் புரியுதா? புரியுது. சந்தோஷமா? என்ன பாருங்க. அப்ப தேவன் அந்த தளத்தை குறித்து அதை சொல்றாரு. அது எதனால் விசேஷிக்கிறது? அவர் கண்கள் அங்கே வைக்கப்படுகிறது. அதான் அவர் பூமியில வந்தப்ப இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஆனா மர்மபார காட்சி கொடுக்க என்ன சொல்றாரு? 3வது காரியம் ஒண்ணு சொல்றாரு, இவருக்கு செவி கொடுங்கள். ஞானஸ்தானத்துக்கு போறப்ப இவர் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்றார். ஆனா மத்தேயு 17 மறுரூபத்துல அங்க என்ன சொல்றாரு? நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன்,
இவருக்கு செவி கொடுங்கள். அது எது காட்டுகிறது? நான் அவரை மறுரூபமாக்க போகிறேன், அவரை மரித்தோர்ந்து எழும்ப பண்ணி மகிமைப்படுத்த போகிறேன், அவரில் பிரியமா இருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் அந்த அங்க எந்த இடத்துல இப்ப கலிலேய இருக்க மனுஷரே நிலே மானத்தை அண்ணாந்து பார்த்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அப்ப அங்க என்ன சம்பவிக்கிறது? வேதத்தை பாருங்கள், அங்கே பாருங்கள், மாறி மாறி, வேற எதையும் பார்க்காதீங்க. இனி காலம் செல்லாத, ரொம்ப சீக்கிரம் நம்ம நாட்களிலேயே நாம 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 ரகசிய வருகையில் போயிடுவோம். ஆமா, நம்ம பார்ப்போம்னு சொல்லக்கூடாது, ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரை பார்ப்போம். இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள் இல்லை. இங்க உட்காந்து பார்க்கணும்னா உபத்திரவம் தான். இங்க உட்காந்து பார்த்தேன்னு சொன்னா அதுக்கு பிறகு ரத்த சாட்சியா போனாலும் எங்க இருப்போம்? கண்ணாடி கடல் அருகே தான். ஆட்டுக்குட்டியான அவரோட கிடையாது. அங்க வெளிப்படுத்தல பார்த்தா தெரியும். இதுக்கு நம்ம ஒரு காரியம் சொல்ற பாருங்க. வெளிப்படுத்தல் 3 வாசிங்க. இன்னொன்னு தெரியும். வெளிப்படுத்தல் 16, 15 வாசிங்க. வெளிப்படுத்துதல் 3:3 பக்கம் 336. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். விழித்திராவிட்டால் லூக்கா 21 அதிகாரம் 34 அதுக்கு விளக்கம் கொடுவார். 21 அதிகாரம் 34 இருந்து 36 வரைக்கும் பாருங்க. லூக்கா 21 பக்கம் 116. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள். சரி, வெளிப்படுத்தல் 16, 15 பாருங்க. பக்கம் 348. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. திருடனை போல வருகிறேன், மான காணப்படாதபடிக்கு. நம்மை கவர் பண்றது எது? தேவ வார்த்தை, தேவ வார்த்தை, தேவ மகிமை. தேவ மகிமை அந்த ஷெக்கினா நம்மை மூட வேண்டும். பிரியமானவர்களே, தேவ மகிமையாகிய ஜீவ வார்த்தை நம்ம மூடணும். நம்ம பலன்லாம் அதெல்லாம் இருக்குது. அதிக நேரம் அதில் செலவிடுங்க. நிறைய சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆசீர்வாதம், உபவாசம் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருகை குறித்து தான் நம்ம ஆயத்தம் ஆகணும். 40 நாள் உபவாசம், லென்த் உபவாசம், என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருகைக்கு ஆயத்தமாகணும். என்னுடைய எஜமான் அவர் வரப்போறார், என்னுடைய தலைவர், என்னுடைய புருஷன் வரப்போறார். நாம் ஆயத்தமாக்கணும். கற்புள்ள கன்னிகையாக அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். நம்ம எல்லாரும் புத்தி உள்ள கன்னிகைகளா இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரே வழி, வேதத்தை நோக்குவோம். இங்க இஸ்ரேலில் சம்பவிப்பதை பார்ப்போம். 2 மேட்சாக நம்ம நல்ல தேவன் வெளிப்படுத்துவார். இதுல இருந்தோம்னா கண்டிப்பா அவருடைய குமாரனுடைய ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.